இந்திய நாய்களை காட்டி சில ஃபாரின் நிறுவனங்கள் கோடிக்கணக்குல பணத்தை இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா இந்தியால ஸ்ட்ரே டாக்ஸ் குறைஞ்சிருக்கா? இல்லையே. அப்ப இந்த பணம் எங்க போச்சு? வாங்க பார்க்கலாம். இந்தியால ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து ரோட்ல அடிபட்டு கிடக்குது. அத மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல போய் வீடியோ எடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. பின்னாடி ஒரு வயலண்ட் பிஜிஎம் போட்டு, இங்க இருக்கிற பப்பி உங்களோட ஃபண்டுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க பணம் குடுத்தீங்கன்னா இந்த பப்பிய காப்பாத்திரலாம். அப்படிங்கிற பேர்ல சொல்லுவாங்க. அந்த பப்பிய தூக்கிட்டு போற மாரியும், மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சு, அத வீட்ல கொண்டு வந்து குளிப்பாட்டி, நல்லா ஜாலியா வளர்க்குற மாரியும், கொஞ்சுற மாதிரியும் வீடியோ எடுப்பாங்க. அவங்களோட வெப்சைட், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் அப்லோட் பண்ணி, அத அட்வர்டைஸ் வேற பண்ணுவாங்க. எஸ்பெஷலி சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது வந்து விசிபிளா தெரியிற மாரி. அங்க இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அச்சோ! இந்த குட்டி பப்பி பாவம் இல்ல. நம்மனால முடிஞ்சத செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு $1,00,000 அப்படிங்கிற பேர்ல ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, $10 ஒரு நாய்க்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கு $10 குடுங்க அப்படின்னு. ரியலாவே பப்பீஸ லவ் பண்ற அங்க இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து, அச்சச்சோ பாவம் அப்படின்னு சொல்லி உச்சு கொட்டிட்டு பணம் குடுப்பாங்கல்ல, அந்த ஃபண்டிங் பைப்லைன் வந்து கவர்ன்மெண்ட் கிட்டயே ஆடிட்டிங் காமிச்சுட்டு வரும். சாதாரண ஒரு ரூமு, அது வந்து வீட்ல மொட்டை மாடியில இருக்கும்ல ரூம், அந்த மாதிரி. அதுல போட்டு ஒரு டோர போட்டு லாக் பண்ணிட்டு, ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. அதுல நாய படுக்க வச்சிருப்பாங்க. 4 ஆப்பரேஷன் பண்றதுக்கான லைட் எரியும். ஆப்பரேஷனுக்கான எக்விப்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு டாக புடிக்கிறதுக்கு டாக் கேச்சர் ஒருத்தங்க, அசிஸ்டன்ட் ஒருத்தங்க, அந்த டாக கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ், ஸ்ட்ரெச்சர், வலி இல்லாம ஆபரேஷன் பண்றதுக்கு அனஸ்தீசியா, கை வந்து டாக்டரோட கை இங்க வருதுன்னா, அந்த கையோட நிழல் கூட அந்த டாக் மேல படாது. அந்த மாதிரி ஸ்பெஷல் எக்விப்மெண்ட் இருக்க லைட்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி எல்லா வேண்டுகோளையும் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த டாகை வந்து போஸ்ட் ஆபரேஷன் ரெக்கவரி ரூமுக்கு மாத்தணும். அதுக்கு ஒரு ரூம் செட்டப் வேணும், ஏசி வேணும். அந்த டாகுக்கு குளிர்ச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஹீட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வேணும், ஜெனரேட்டர் வேணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டாகை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்தி ஷெல்டருக்கு போய் அதை ரெக்கவர் பண்றதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டாகுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும், அன்பா கொடுத்து பாத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க பண்றோம், நீங்க காசை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற பேர்ல காசை வாங்கிடுறாங்க. இந்தியாவோட உள்துறை அமைச்சகம் அதுக்குள்ள போனீங்கன்னா 3 டாட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேஷ்போர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போய் பாருங்க. இந்தியால எத்தனை என்ஜிஓக்கள் அலைவா இருக்கு, எத்தனை என்ஜிஓக்கள் வந்து டீஆக்டிவேட் ஆகி டெட் ஆயிருக்கு, எத்தனை என்ஜிஓக்கள் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் ஸ்டேட் வாரியா புள்ளி விவரத்தோட கிளீனா இருக்கும். நான் ஏன் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் இதுல போடல அப்படின்னா, பப்ளிக்கான நீங்க எனக்கு இம்யூனிட்டி கொடுத்தா தான். இம்யூனிட்டி அப்படிங்கிற பேர்ல என்ன, எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்றீங்க அப்படின்னா, ஓகே இவங்க வந்து சொசைட்டில ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க வாய்ஸை நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அபிஷியலா இருக்கட்டும் யாராவது அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இவ்ளோ குட்டி சப்ஸ்கிரைபர், இவ்ளோ குட்டி ஃபாலோவர்ஸ், இவ்ளோ குட்டி வியூவர்ஸை வச்சுட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணீங்கன்னா இனி அடுத்து ஒவ்வொன்றும் ப்ரூஃபோடவே நான் வெளிப்படுத்த நான் தயாரா இருக்கேன்.